கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக இந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்களை முடி ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிற ஏசாப்பா. பேசும் நீங்கள் நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், நெருங்கியாகிறோம். கர்த்தருடைய நாம் மாத்திரம் எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதரி சகோதரிகளே, இந்த நாளிலையும் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட சொன்ன வார்த்தைகள் சங்கீதம் 130 சங்கீதம் 7 வசனம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் ஒன்றுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தரை நம்பி இருப்பதாக, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சொன்னால் கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தரை நம்பி இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு மீட்பை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தை நம்பி உலகத்தை பார்த்து இந்த உலகமும் நம்மளுக்கும் நம்ம நிகர் பண்ணோம்னா ஒன்றுமே இல்லை, பிரயோஜனமே கிடையாது. உலகத்தான பாருங்க, அவன் அப்படி இருக்கான், இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து நம்ம எடை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அது சரி வராது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பாதைக்கு நடக்க வேண்டிய பிள்ளைகள், பரலோகத்தின் ராஜ்யத்துக்கு நடக்க வேண்டிய பிள்ளைகள் இடுக்கமான வழியில தான் போகணும்னு சொன்னால் வேதத்தில் பார்க்குறோம். மற்ற 7ஆம் அதிகாரத்தில் இடுக்கமான பாதை வழியாக தான் என்ன செய்யணும், போகணும். அப்போ உலகத்தின் பிள்ளைகளை என்ன பார்க்கணும், அகலமான பாதையில் நினைச்சுறாங்க, விசாலமான பாதையில் போடுறாங்க. ஆனால் அது அக்னி கடன் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வேதம் கூறுகிறது. ஏசப்பா பின்பற்றி போகிற பிள்ளைக்கு பரலோக ராஜ்யத்துக்கும் இருக்குது. அதனால பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன வரும். ஆனால் தேவ சமூகத்தில் திரளான மீட்பு தான் வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரை தான் நம்பி இருக்கணும். கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அப்போ இதுக்கு நம்ம ஐயோ நான் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு போகிறேன், எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சு போகிறேன், யாருக்குமே இந்த பிரச்சனை கிடையாது, யாருக்குமே இந்த போராட்டம் கிடையாது, எனக்கு தானா. எல்லா பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. யாருக்குமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ உலகத்தின் மக்களுக்கோ பிரச்சனை இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. எல்லாத்துக்குமே பிரச்சனைகளும் போராட்டம் நினச்சிது இருக்கும். ஆனாலும் அதுக்கு மத்தியில் ஆண்டவர் நமக்கு நினைச்சாரு கிருபையா இறங்கி நம்மளை விடுவிப்பார். அல்லேலூயா. அதை சொல்லியிருக்குது. அப்படி அவர் அப்படி இருக்கணுமா, ஒருத்தரான மீட்பு அவருக்கு இருந்துச்சுதான் உண்டுன்னு சொல்லியிருக்குது. அப்போ மீட்பு உண்டுன்னா என்ன செய்யணும்னா கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தரை நம்பி இருக்கணும். மீட்பு உண்டு, என்னைக்குனாலும் ஆண்டவரை விடுதலை பண்ணுவார்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு உலகத்தான் போகிற பாதையிலையும் போயிட்டு இந்த ஆண்டவருடைய பாதையிலையும் வரதா இருந்தால் நம்மளுக்கு ஆண்டவரை சொல்லி ஆசீர்வதிக்கவே முடியாது, மீட்பு பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உலகத்துக்கு போகிற பாதை வந்து வேற பாதை, இருளின் பாதை. அந்த இருளின் பாதைகளை என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சம், ஆண்டவருக்கு பிரகாசமுள்ள தேவன். அந்த தேவன் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையன்னு ஆண்டை சொல்லியிருக்கிறார். இந்த ஏழை கூட்டம் கர்த்தர் அவங்க எல்லா இடுக்கணுங்களுக்கும் விலக்கி நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பிரகாசம்னு ஒரு தேவனுக்கு பின்னால் போகும்போது பிரச்சனைகள் போராட்டம் வந்து அது பெரிய காரியமே இல்லை. நமக்கு முன்னால் கடந்து போகிற தேவன் நமக்கு முன்னால் இருக்கிறபடினா நம்ம எதையும் குறித்து என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆனால் என்ன செய்யணும், அவர் சமூகத்தை என்ன செய்யணும், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தரை தான் நம்பணும். இந்த உலகத்தின் மாயைகளை நம்பிடக்கூடாது, உலகத்தின் மனிதர்களை யாரையும் நம்பிடக்கூடாது. கர்த்தரை நம்புனா அவருக்கு திரளான மீட்புன்னு தான் அந்த வசனம் போட்டிருக்கு. சங்கீதம் 130 சங்கீதம் 7 வசனத்தில். அன்பு சகோதரியே 8 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் இஸ்ரவேலை அதில் சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொள்வார். இஸ்ரவேலை கர்த்தருடைய பிள்ளைகளை சகல அக்கிரமங்களில் நின்று அவர் மீட்டுக் கொள்வாராம், மீட்டெடுப்பார். என்ன அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் தேவ பாதத்தில் அப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு மீட்பு நீங்கள் தான், எனக்கு விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தை அவரை நம்பும் போது கண்டிப்பாக அவரே நம்பியிருக்கணும். அவர் பாதத்தில் வந்து விழுந்த பிறகு திருப்பி உலகத்தை விடே பார்த்துக்கிட்டு சரி விடுதலை கொடுத்த பிறகு நம்ம என்ன செய்யலாம், திருப்பி உலகத்துக்குள்ளே போயிடலான்னு சொன்னாலும் அது ஆண்டவர் அது விருப்பப்படவே மாட்டார். எங்கன்னா மனிதன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்குற தேவன். ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தை நினைச்சுவார், ஆராய்ந்து பார்ப்பாராம், சோதிச்சு பார்ப்பாராம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் சோதிச்சு அறிந்திருக்கிற தேவன். அதாவது அவர் இஸ்ரவேலை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொள்கிறார். சகல என்ன அக்கிரமங்கள் இருக்கோ சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டெடுக்கிறேன்னு வசனம் போடுறது. அப்போ கண்டிப்பாக மீட்பு உண்டு. ஐயனே இந்த பெரிய பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தேன், எனக்கு ஆண்டவர் மீட்பை தருவாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மீட்பு வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. சங்கீதத்தில் 130 சங்கீதத்தில் 8 வசனம்.
அவர் இஸ்ரவேலை அதில் சகல அக்கிரமங்கள் என்று நினைச்சாரா மீட்டுக் கொள்வார். அப்படி மீட்டுக் கொள்வார்னு போடுங்க. அதான் அவர் மீட்டுக் கொள்வார். அதனால தேவ பிள்ளைகளைங்க எல்லா அக்கிரமத்திலிருந்து இணைச்சிக்கணும், வெளியே வரணும். ஆண்டவரை நம்பி இருக்கணும். ஆண்டவரை நம்பி இருக்கும்போது தேவனாய கர்த்தரோட காரியத்தில் நினைச்சாராம் விடுதலை பண்ணுகிறார். யாரையும் விடுதலை பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லல. யாரையும் புறம்பே தள்ள மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவரை நோக்கி அவரை தேடி வந்து ஒரு பாதத்தை பிடிச்ச பிள்ளைகளை தேவனாய கர்த்தர் விடுதலை பண்ணி அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை பிடிக்கணும். கர்த்தரை நினைச்சுமா நம்பணும். அந்த 7 வருஷத்துல கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தரை நம்பி இருக்கும்போது கர்த்தரத்தில் தான் திரளான கிருபையும் இருக்குது, அவருக்கு தான் திரளான மீட்பு இருக்குது. அவர் இஸ்ரவேலை அதிக சகல அக்கிரமங்கள் என்று மீட்டு எடுப்பார்னு இருக்கிறார். நண்பு சகோதரி தேவனுக்கு பயப்படுற பையன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கும்போது தேவநாயக்கத்தோட காரியத்தை என்ன செய்கிறாரு? ஆண்டவர் விடுதலை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா அங்கே ஒரு வசனம் போட்டுருந்துச்சு. நான் பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. நம்ம நினைப்போம், ஐயா இந்த பிள்ளை எல்லா உலகத்தின் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்ம தான் இந்த நெருக்கத்தின் பாதையில் போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எப்பேற்பட்ட எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நெருக்கத்தின் பாதையை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. எல்லாருமே அதில் போவாங்க. அப்போ உலகத்தின் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ வேதனை போடுறாங்க, இவ்வளோ பாடுகள் மத்தியில் போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களும் தெரியாது. கோடிக்கணக்கில் அவங்கள்ட்ட பணம் இருந்தாலுமே அவங்க பரலோகத்துக்கு வரவே முடியாது. அவங்க இயேசுவை பின்பற்றி, ஏசப்பா என்னை நீர் நடத்தும், நீ சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னையும் உங்கள் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள், ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க, என்னை வழி நடத்துங்க, இந்த பாதையை நான் எனக்கு இதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் என்னை தாக்குது ஆண்டவரே அப்படிங்கும் போது அந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்லுவார், உன் பலகீனத்தின் பலன் ஒருமாய் விளங்கும், நான் உனக்கு பலன் தருவேன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டா தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம இருந்த வண்ணமாக போகவே முடியாது. எங்களுக்கு இந்த உலகத்தின் கரைகள் கூட நம்ம மேலே இருக்கும். எல்லா பிள்ளைகளுமே இந்த உலகத்தின் கரை நிச்சயம் இருக்கும். இந்த உலகத்தில் தான் போயிருக்கோம். அந்த கரைகள் என்னைக்கு நம்ம ஆண்டோட சமூகத்தில் சேர்ந்தோமோ அன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம மேலே படிஞ்ச கரைகள்லாம் நினச்சி அந்த வஸ்திரங்களை கலத்தி போடுவோம். அப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆவியும் ஆத்மாவும் என்ன செய்யும்? ஆண்டவர்கிட்ட போயிடும். சரீரம் மண்ணுக்கு போயிட்டு மண்ணுக்கு போயிடும். அப்போ தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர்கிட்ட திரளான மீட்பு உண்டுன்னு அறிந்த பிள்ளைகள் தேவனை தவிர வழி விலகி போயிடாதீங்க. தேவனை இறுக பற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்வார்? பெரிய காரியங்கள் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இதில் இந்த வசனம் போட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தை பார்க்கிறேன். 13ஆம் வசனத்தை சொல்கிறேன். ஆதலால் அதற்கு பதிலாக நீங்கள் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்வது போல உங்களுக்கு சொல்கிறேன். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்போ இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு சுவிசேஷம் வேணால் சொல்லலாம், ஆண்டோடைய வழியை நீங்கள் காமிக்கலாம். இதுதான் இயேசு தான் வழி, அவரை பின்பற்றினா தான் பரலோகத்தில் போக முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? வழியை காமிக்கணும். கண்டிப்பாக காமிக்கணும். ஏன் கிடைச்சுன்னா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இந்த ஐக்கியம் கிடையாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 15 என்ன போடுது? கிறிஸ்தவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது. அவிசுவாசிகளுடனே விசுவாச பிள்ளைகளுக்கு பங்கு கிடையாது. நம்ம நினச்சிருவோம் உலகத்தில் தானே இருக்கிறோம், நம்ம எல்லாத்துலேயும் ரொம்ப இதாக தானே இருக்கணும்னா இல்லை, அவங்களுக்கு ஆண்டரை பற்றி நீங்கள் சொல்லணும், நல்ல வழியை அவங்களுக்கு காமிக்கணும். ஆனால் ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறதான்னு தான் ஆண்டர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப ஐக்கியமாக இருந்தால் உங்கள்கிட்ட வெளிச்சம் ரொம்ப இருந்துச்சுன்னா அந்த இருளுக்குள்ளே போய் அந்த இருளுக்குள்ள மக்களை நீங்கள் ஆண்டருக்கு கொண்டு வந்துடலாம். நீங்களே அலைஞ்சு போகிறது எரிகிற விளக்காக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. அதனால ஆண்டர் சொல்லுவார், அது அந்த இருளுக்கு ஐக்கியம் வெளிச்சத்துக்கு ஐக்கியம் கிடையாதுன்றாரு. தேவ பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேத வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும், ஆண்டவருடைய வழிநடத்தல் இருக்கணும், ஆண்டவர் உங்களை நினைச்சு பிரகாசிக்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் தைரியமாக ஆண்டு சமூகத்தில் நல்ல ஜெபம் பண்ணிட்டு அந்த இருளின் பிள்ளைகளுக்கு போய் ஐக்கியத்துக்கு ஆண்டவரை பற்றி என்ன செய்யலாம்? சொல்லலாம். அப்போ ஆண்டவர் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களும் அழிச்சு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு.
16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் தொடாதீங்க, அதை விட்டு விலகி நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. 18ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ல் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நமக்கு சொல்கிறாருன்னா நம்ம அந்த காரியங்களை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணிடவே கூடாது. நம்ம எந்த காரியங்களையும் அந்த ஆண்டவர் பேசுகிற காரியங்களுக்கு அசட்டை பண்ணவே கூடாது. தேவனை அதை விட்டு வெளியே வானா வெளியே வந்துடணும். வெளியே வானா வெளியே அவங்ககிட்ட நம்ம நம்ம இப்போ இந்து குடும்பம் தான், எங்கள் அம்மாவெலாம் இந்து தான், எங்கள் அண்ணன்மாரெலாம் இந்து தான் போவேன். ஆனால் நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் நான் போவேன், நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தான் அங்கே போவேன். போய் அவங்ககிட்ட போய் உட்காந்து அவங்கள்ட்ட பார்த்து பேசிட்டு நான் உடனே என்ன செஞ்சுருவேன், வீட்டுக்கு கிளம்பிடுவேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருப்பேன், 2 மணி நேரம் இருக்க மாட்டேன், 1 மணி நேரம் இருப்பேன், உடனே கிளம்பிடுவேன். இதே தூத்துட்டு தான். அப்போ அவங்க என்ன செய்றாங்க, அவங்ககிட்ட அன்பு செலுத்துகிறேன், ஆனால் ஐக்கியமாகிடக்கூடாது, ரொம்ப என்ன செஞ்சிடக்கூடாது, ஐக்கியமாக இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட இருளின் ஆதிக்கங்கள் இருக்குது. ஏசப்ப பிள்ளைங்கிட்ட தேவன் ஒளியாக இருக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்கள். அப்போ அந்த வெளிச்சம் போய் அந்த இருளுக்குள்ளே போய் மங்கிடக்கூடாது. அந்த சாஸ் என்றைக்கும் நினச்சிவாங்க கேட்டால் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே வெறி கொண்டு போயிருக்காருன்னா நான் அன்றைக்கி நான் சொன்னேன், அந்த இருப்படத்தை கூட நான் சொல்லியிருந்தேன். அவன் எப்படி இருப்பானா வெளிப்படுத்தல் போகிறதுக்கு அவன் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே வெறி கொண்டு போயிருப்பான். இயேசுவின் ரத்தத்தால் கலவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் எப்படி இருக்கானா பாருங்க. பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டு இருக்கிறதை கண்டேன், அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த மேலே வசனம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்குள் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் நெற்றியில் இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறது. அதனால அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தவான் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டு இருக்கிறாளாம். கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே என்ன வெறி கொண்டு இருக்கிறாளாம். அது தேவ பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் வெறி பிடிச்சி போய் அழைகிறான்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே போய் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த விசாரிச்சு அமிழ்த்துவோம். பாதாளங்கிறது பயங்கரமான இடம், அந்த இடத்த நினச்சி கூட பார்க்கக்கூடாது. பயங்கரமான இருள் நிறைந்த இடம், சரியான இருள், அக்கினி கார் இருள் அப்படின்னா பைபிளில் போட்டுருக்கு. நான் இருளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்லி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போட்டிருக்கு. இருளுக்குள்ள இருந்தவங்க பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களாம். அந்த கார் இருள் பல்லு கடிச்சுக்கிட்டு நறு கடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த வேதனை தாங்க முடியாமல் பற்களை கடிச்சுட்டு இருக்காங்க. உள்ள புழுவுகள்லாம் நிறைய கிடக்கும், சாகாத புழு கிடக்கணும். அங்கே அந்த கடலில் அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அது அவியாத அக்கினி, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த புழு செனிச்சேதான் சாகாதான். அந்த உள்ளது அந்த அக்கினி பாலாற்றுல விழுறவங்க மேலே அதை கடிச்சிக்கிட்டே இருப்பான், அப்படியே கடிச்சிக்கிட்டே இருப்பான். அதனால் தேவ பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த எப்படி இருந்தால் என்ன, எங்கே போனால் என்ன, இந்த உலகத்துக்கு சொல்லிடலாம். அந்த இடத்துக்குள்ள போயிடுச்சுன்னா தாங்கவே முடியாது. நித்திய காலமும் அந்த அக்கினி கடலுக்கு போகவே கூடாது. ஆண்டவர்கிட்ட திரளான மீட்பு இருக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட நினச்சிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அவர் மீட்பை கொடுக்குற தேவனப்பா, நான் அறியாமல் அந்த உலகத்தில் இருக்கிறேன்ப்பா, எனக்கெல்லாம் வெளிப்படுத்துங்க ஏசப்பா, நீங்கள் எனக்கு நல்ல ஒரு மீட்பையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை நீங்கள் கொடுங்க ஏசப்பான்னு நீங்கள் கேளுங்க. சங்கீதத்தில் அந்த 130ஆம் சங்கீதத்தில் அந்த வசனத்தில் பார்க்கும் பாருங்க, அவர் இந்த சமூகத்தில் தரமான மீட்பு இருக்கலாம். அவர் சமூகத்தில் தரமான மீட்பு இருக்கு. அதனால எழுச்சினா தேவனை எல்லா அக்கிரமங்களையும் நம்மளை விட்டு எழுச்சுறாரு, அகற்றுகிறார். எல்லா அக்கிரமங்களையும் அகற்றுகிறார். அலையிலையா
138 பார்த்தீங்கன்னா, அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வார். அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்றார். அதனால் நீங்கள் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் செய்யலாம். இல்லை எனக்கு விடுதலையே ஆண்டு தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஞ்சி கிடக்கலாம். ஆண்டு சமூகத்தில் உண்டு, விடுதலை உண்டு, மீட்பு உண்டு. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நம்ம கடைசி நம்ம எந்த சூழ்நிலையும் அவங்க இருக்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த, என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க, என்னை ரட்சிங்கப்பா அப்படின்னு கேளுங்க. என்னதான் அவர் சொல்லிட்டு இஸ்ரவேல் சகல அக்கிரமங்களை நின்று மீட்டுக் கொள்வார் நம்ம பைபிள் போட்டிருக்கு. அவருடைய சமூகத்தில் திரளான மீட்பு இருக்குன்னு தான் அந்த 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. திரளான மீட்பு, அவங்க மீட்பை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அக்கினி கடலுக்குள்ள போயிடவே செய்யாதீங்க. அந்த அக்கினி கடல் வேண்டாம், யாருக்குமே வேண்டாம். உங்களுக்கு பழகிறவங்கிட்டே இருந்தால், சொந்தக்காரங்களாங்க இருந்தால், இவன் குடும்பத்தில் இருந்தால், யாராக இருந்தாலும் ஏசப்பா எல்லாத்தையும் மீட்டு எடுத்து தாங்கப்பா, ரட்சித்து தாங்கப்பான்னு கேளுங்க. அந்த பாரம் வேணும். ஏசப்பா சிலுவையில் போகும்போது கூட 5ஆம் நாளத்தை தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். அவர் ஆத்ம தாகம் நிறைந்த தேவன். அந்த ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரமுள்ள தேவனாக இருக்கிறார். என் அன்பு சகோதரி, தேவன் சமுத்திரம் தரலான மீட்பு உண்டு. அந்த மீட்பு ஆண்டு சமுத்திரத்தில் இருக்கு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், கொடிய பாவத்துக்குள்ள கிடந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட பாவத்தில் கிடந்தாலும் என் பிள்ளைகளை தூக்கி நிறுத்திடுவார் ஆண்டவர். வசனம் அதான் போட்டிருக்கு. விடுதலை இல்லை, நீ போயிட்ட இருமோனக்கு நீ அந்த நான் என் இடத்துல தரமாட்டேன்னு அந்த சொல்லலை. சங்கீதம் 130 போட்டிருக்கு. நான் பைபிள் பிறந்தே நான் அந்த வசனத்தை பார்த்துட்டேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தருக்கு கிருபையும் அவருக்கு திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்கிறார். சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்கிறார். தேவ பிள்ளைகளாகி நீங்கள் பேர்பட்டவங்களாக இருந்தாலும் தான் பிடிச்சிக்கோங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, இயேசுவை விட்டுறாதீங்க, ஆண்டவரை இருக்க பற்றிக்கொள்ளுங்க. தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகணும். எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். எல்லா பிள்ளைகளுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதனால் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஒருவர் கூட அந்த அக்னியில் போயிடக்கூடாது. அது அவங்களுக்கு நாங்கள் போனபடி மீட்பே கிடையாது. மீட்பே பூமியில் தான். அவரை பிடித்து கொள்ளணும். அவரை பிடிச்சு கொண்டோம்னா நம்ம அதை மீட்பு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் மீட்பை தந்துடுவார். கர்த்தருக்கு நத்தமான மீட்பு இருக்குது. அப்படி மீட்பு பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் எல்லாத்துக்குமே இப்போ பிரச்சனைகள், போராட்டம் உண்டு. கடைசி வரைக்கும் பிரச்சனைகள், போராட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்க ஒரு வசனம் என்ன வசனம் கேட்டிங்கன்னா, அந்த ஏசாயாவில் போட்டிருக்க ஒரு வசனம் போட்டிருக்கு. 43 ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குன்னா, 2ஆம் வசனத்தில் நீ போட்டு பார்த்தீங்கன்னா, நீ தண்ணீரில் கடக்கும்போது நான் உன்னோடனே இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி சுவாலை உன் பேர் பற்றாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ தண்ணீர்களும் கடக்கக்கூடிய சூழ்நிலை வரதான் செய்யும், ஆறுகளை கடந்து போகிற சூழ்நிலை வரதான் செய்யும். அதனால் தெய்வ பிள்ளைகளாக எதுவுமே நம்ம சேதப்படுத்தாதுன்னு வசனம் போட்டுருக்கு. நம்ம பைபிள் வசனத்துக்கு வந்து நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய பாதைகளை கடந்து போனவங்க தான். யாருமே போகலன்னு சொல்லலை. அவங்க எலியாவை பார்த்தாலும் சரிதான், எலிசாவை பார்த்தாலும் சரிதான், யோர்தான் தண்ணீரை என்ன செஞ்சாங்க, கடந்து தான் போனாங்க. யோர்தான் தண்ணீரை கடந்து போனாங்க. எலியா வந்து வல்லமையான ஊழியக்காரரு, எலிசா வந்து வல்லமையான ஊழியக்காரில் இருக்கு, பின்னால் போகிறவர் தான். ஆனாலும் எனக்கு அவரோட இருந்த வல்லமை, எனக்கு அவருக்கு ரெட்டிப்பான வல்லமை வேணும்னு சொல்லி பின்னாலேயே போனார். கடைசியில் அவர் ரதங்கள்லேயும் அக்னி ரதங்களில் எடுத்துக்கொள்ளப்பட போது இவர் ஒத்தையே ஆகிட்டார். அவன் வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டு அழுகிறார். அங்கே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டு அழுகிறார். யார்? எலிசா. போகும்போது எலியாவுடைய துணையோடு போயிட்டார். யோர்தானுக்கு அங்கிட்டு போயிட்டார். இவர் கூப்பிட்டாலும் யாரும் காது கேட்காது. ஆனால் அந்த இடத்துக்கு போனவர் வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு, அந்த சாலை எலியா போட்ட சாலு எலிசா மேலே வந்து விழுந்தது. அந்த சாலை எடுத்து அழுகிறாரு. அந்த வசனத்தை பார்க்கும்போது நானே ஒரு நாள் அழுதேன். அந்த வசனம் வந்து நானேன்னு நான் பெரிய இவ்வளோ அழுதேன். அப்படி ஒரு சூழ்நிலை யாரும் சிக்கினாங்கன்னா யாருமே காப்பாற்ற முடியாது. ஆனாலும் தேவனை நம்பினாரு. தேவனை நம்பினதுனால அந்த இடத்துல இந்த வெளியே கொண்டு வந்து தராண்டவர். பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அழுகும்போது பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை எலிசா கண்டு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரங்களை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து
கீழே விழுந்த சால்வையும் எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையில் போய் நின்று என்ன செஞ்சான், எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைக்கு வந்தான். அப்போ அதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பான்ல, ரொம்ப வேதனைப்பட்டிருப்பான். நிறைய அவங்க சொல்லிகிட்டே, அவங்க உரையாடல் சொல்லிகிட்டே வருவாங்க. இந்த 11ஆம் வசனத்தில் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரையுமான அவர்கள் நடுவாக வந்து இருவரை பிரித்தது. எலியா சுழல் காற்றின் பரலோகத்திற்கு ஏறி போனான். அப்போ அதை எலிசா கண்டு தன் தகப்பனே சொல்லி அழுகிறான். அழுது அப்புறமா என்ன செய்கிறான், சால்வை முறுக்கிக்கிட்டு திருக்கிக்கிட்டு 2 ஒரு அடி அடிக்கிறான் சால்வை. அதில் என்ன செஞ்சான், வெளியே வந்துட்டான், கரைக்கு வந்துட்டான். ரொம்ப பாடுகள் மத்தியில் அந்த தண்ணீரை கடந்து அவங்க போகிறதுக்கு ஆண்டவர் நினைச்சார், அவரை பிடிச்சி அவருடைய நாமத்தினாலே வெளியே வந்தார். தேவ பிள்ளைகளை நீங்கள் நிறைய பேர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடல் தாண்டி வந்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியை கடந்து வந்தாங்க. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிரச்சனையும் தாண்டி தான் வந்தாங்க. அது தேவ பிள்ளைகளை நீங்கள் தாண்டி வந்து ஆண்டவர் இருக்க பற்றி கொண்டதுனால தேவனாய் கர்த்தர் அவங்களை கரை சேர்த்தார். அவர் அதே போல இன்னைக்கு உங்களை ஆண்டவர் கேட்குறாரு, எண்ணி பற்றிக்கொள். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் சமூகத்தில் திரளான மீட்பு உண்டு. அவரை இருக்க பற்றிக்கொள்ளுங்க. சகல அக்கிரமங்களை நின்று கர்த்தர் விடுதலை பண்ணுகிற தேவன் நின்று இன்னைக்கும் பிள்ளைகளை கரம் நீட்டி விரிக்கிறார். வா என் மகனே, வா என் மகளே, உன் இதயத்தை தான் என்று கேட்கிறார். தேவனுடைய அன்பு சகோதரியை யாராக இருந்தாலும் சரிதான், பிரஜாதி மக்களாக இருந்தாலும் சரிதான், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், தேவ சமுத்திர திரளான மீட்பு உண்டு. ஆண்டு சமூகத்தை பிடிச்சிக்கோங்க. எல்லா சகல அக்கிரமங்களிலிருந்து என்ன 130ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், சகல அக்கிரமங்களில் நின்று அவரை விலக்கி அதில் மீட்டெடுக்கிறார். அவரை பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் யாரையும் கைவிட மாட்டார், யாரையும் தள்ள மாட்டார். எல்லாம் அவரை தேடி வர எல்லா பிள்ளைகளையும் அரவணைக்கிற தேவன் தான் ஆண்டவர். அதான் அவர் பெட்மனசை ஒரு பாட்டு படித்தார், கல்வாரி காட்சியை பார், காயப்பட்ட இயேசுவை பார், கரம் விரித்து அழைக்கின்றார், உன்னை கரம் விரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடியே வா, நீ கண்ணீரோடு ஓடியே வா, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் யாரையும் கைவிட மாட்டார். ஆண்டவர் இது பற்றிக்கொள்ளுங்க. சமூகத்தை பிடிச்சிக்கோங்க. கடைசி முடிவு வரைந்தும் மரணம் வரைந்தும் அவருக்கு உண்மையாக இருங்க. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு வார்த்தை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் மீட்டெடுத்து ரட்சித்து உடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கட்டில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. உங்களுடைய நீ சொன்ன வார்த்தைகளை பேசிட்டப்பா. ஆவியானவர் ஆட்கொண்டு வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, முழுவதும் நாமத்தை சோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.